விஜய், தாத்தா எல்லாருமே சேர்ந்து வீட்டில் இருக்காங்க. சாரதா வராங்க. வாமா வா அப்படின்னு தாத்தா கூப்பிடுறாரு. கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு. உங்களை பார்க்கறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. சொல்லுமா என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, காவேரி கிட்ட நான் கேட்டேன், விஜய் நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு. ஆமாம், அதான் முடியாதுன்னு சொல்லியாச்சே அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. இல்லை இல்லை, இப்போ அவள் கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டா. அதை நான் நேரில் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அதை கேட்டுனே விஜய், தாத்தா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அம்முவும் அப்படியே பார்க்குறாங்க. வந்துட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பாட்டின்னு அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. என்கிட்ட மிஸ் ஏற்கனவே சொன்னாங்க டான்ஸ் ஆடும்போது, நான் உனக்கு அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு மேலே கூட்டிகிட்டு போய் விடுறாரு. விஜய், தாத்தா, சாரதா 3 பேருமே மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்கள், அவளோட மனசு எப்போ எப்படி மாறும்னே நமக்கு தெரியாது. இப்போ தான் அவள் சம்மதம் சொல்லியிருக்கா. நீங்கள் சீக்கிரமாக போயிட்டு ஒரு நல்ல நாளாக பாருங்கள், நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம். வர அடுத்த முகூர்த்தத்துலேயே நம்ம கல்யாணத்தை முடிச்சிடலாம். நான் கங்கா, யமுனா எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுறேன் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. என்ன விஜய், நீ என்ன சொல்கிற அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. இதில் எனக்கு என்ன இருக்குது, என் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு மனப்பூர்வமாக சம்மதம் தான் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. சரிப்பா, ஒரு நல்ல நாளாக பார்க்கலாம், சரியா? கல்யாண ஏற்பாடு எல்லாமே நான் பண்ணுறேன். கடவுளே, இவ்வளோ நாள் காவேரி, விஜய் 2 பேரும் சேர்த்து பிரித்து வச்சேன். இனிமேல் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது. 2 பேரும் சந்தோஷமாக வாழணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. சரிங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. என்னப்பா, நான் போய் ஐயரை பார்த்துட்டு ஒரு நல்ல நாளாக பார்த்து நிச்சயதார்த்தம் எப்போ வைக்கலாம், கல்யாணம் எப்போ வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. தாத்தா, உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இங்கே பாருப்பா, நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான புடவை அப்புறம் நகை எல்லாமே நீயே கூட்டிகிட்டு போய் காவேரி கிட்ட வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க தாத்தா, நான் எல்லாமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அங்கேருந்து தாத்தா போகிறாரு. போயிட்டு யோசிக்கிறாரு. நான் கடவுளே, இப்போ தான் என் பேரனுக்கும் ஒரு வழி காமிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சாரதா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே காவேரி இருக்காங்க. இங்கே பாரு காவேரி, நான் வீட்டில் போயிட்டு தாத்தா கிட்ட எல்லாமே பேசிட்டேன். ஒரு நல்ல நாளாக பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த முகூர்த்தத்துலேயே ஒரு கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இவ்வளோ அவசரம் அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. என்னடி இப்படி சொல்லிட்ட, கல்யாணம் நம்ம முடிவு பண்ணிட்டோம், நல்ல தம்பி, நம்ம உடனே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, அதுக்கு நிறைய பணம் வேணும்ல அப்படின்னு கேட்குறாங்க. என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்கா, நகை புடவை எல்லாமே அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க, நீ கவலையே பட தேவையில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா, அவங்க போயிட்டு நமக்கு நகை பணம் இதெல்லாம் வாங்கி கொடுத்தா நல்லாவா இருக்கும், ஏமா நீ இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, அந்த தம்பி அப்படி கிடையாது, நாம் வேறன்னு அவங்க அந்த தம்பி பார்க்காது, புரியுதா? நல்ல குணம் இருக்குது உங்ககிட்ட, உன்னை கல்யாணம் பண்ணால் போதும் தான் அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. சரிம்மா, என்கிட்ட சேவிங்ஸில் கொஞ்சம் பணம் இருக்குது, அதை எடுத்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சரிடி, நான் கங்கா, யமுனா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு 2 பேருக்கும் வீடியோ கால் பண்ணுறாங்க. சொல்லுமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, காவேரி கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டா. நான் போயிட்டு தாத்தா கிட்ட எல்லாமே பேசிட்டு வந்துட்டேன். நிச்சயதார்த்தம், அவள் அடுத்தது வந்து கல்யாணம், நீங்கள் எல்லாம் கிளம்பி வந்துடுங்க, சரியா? டேட்டு மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா உண்மையாவா? இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்தை எப்போ நடக்கும் நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் தெரியுமா, பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது, நாங்கள் கண்டிப்பாக வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா, யமுனா 2 பேருமே சேர்ந்து சொல்கிறாங்க. சரிடி, நான் ஃபோனை வைக்கிறேன், சரியா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ஃபோனை வைக்கிறாங்க. கங்கான்னு நினைக்கிறாங்க, அப்பா ஒரு வழியாக காவேரிக்கு ஒரு நல்ல வழி கடவுள் காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க.